ஓம் சத்குருவே சரணம். ஐயா, நாங்கள் சத்குரு ஐயாவை பார்க்கறதுக்காக 10 வருட காலமாக எதிர்பார்த்து வர முடியல. எங்களுக்கு அவர் இருக்கிற இடத்த காட்டலை. இப்போ ஒரு வருஷ அளவில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. பக்தர்கள் மூலியமாக எங்களுக்கு சொல்லி நாங்கள் வந்தோம். வந்ததிலிருந்து எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கிறாரு. தொழில் கொடுத்துருக்கிறாரு, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லா வழியிலும் எங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. மேலும் மேலும் நல்லபடியாக இருக்கிறோம். அதே போல் இப்போ ஒரு வருஷ காலமாக நாங்கள் வந்து கனகம்பட்டிக்கு பழனி மலைக்கு நாங்கள் கனகம்பட்டிக்கு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கனகம்பட்டிக்கு இப்போ இங்கே இந்த மாதிரி கோம்பக்காடு அப்படிங்கிற இடத்த ஒன்று இருக்குது. அங்கே தான் ஐயா வாழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம எவ்வளவோ நாள் பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி எங்களுக்கு அதையும் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து பார்த்தோம்னா அங்கே ஐயாவுடைய ஆலயத்தில் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை கொடுத்து அது சத்குரு ஐயாவுக்கு அபிஷேகங்கள் பண்ணி அதில் ஐயாவுடைய திருநீரை கொடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சத்குரு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் காட்டி எங்களுக்கு காட்டுறாங்க. அந்த தீர்த்தத்தை நாங்கள் கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மை கொடுக்கும்னு ஒரு பக்தருக்கு சொன்னாங்க. அதையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதே போல் ஐயா உயிரோடு இருந்தப்ப இங்கே வாழ்ந்த இடம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கனகம்பட்டியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா கிழக்கு பக்கம் வந்தாங்கன்னாக்கா கோம்பக்காடு அப்படிங்கிற இடம் இருக்குதுங்க. அங்கே நாங்கள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அங்கே ஒரு கருங்கல் ஒன்று சுமார் 6 அடி நீளத்துக்கு இருக்குதுங்க ஐயா. இது என்னன்னு கேட்டோம். இந்த கல்லில் ஐயா உயிரோடு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் குறைகள் ஏதாவதுன்னா பக்தர்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஐயா கண்டுபிடிச்சி நீ போடா, அவருடைய பரிபாஷையில் நீ போடா, அந்த கல்லில் போய் படுறா, போடா, உனக்கெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். படுத்து எந்திரிச்சாவே அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீந்துருமாமா. அதே போல் பல பேர் இன்றைக்கும் அதில் படுத்து அவங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. நாங்களும் இன்றைக்கி அதே மாதிரி அந்த கல்லில் படுத்து நாங்கள் எந்திரிச்சு இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஐயா மேலும் மேலும் எங்களுக்கு நல்லபடியாக செய்வாங்க, எல்லாம் உயர்த்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்குது. அதே போல் ஐயாவை நம்பி எல்லோரும் நம்பிக்கையாக வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐயா மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐயா நம்பிக்கையாக வர்றவங்களுக்கு நல்லதே செய்வாங்க. நம்பி வாங்க, நல்லது செய்வாங்க. எங்களுக்கு நடந்திருக்குது, எல்லாரும் நம்பி வாங்க, நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம்.